ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்க இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும். வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு 2024ஆம் வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதிங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மேசராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது நல்ல ஒரு யோகமான அமைப்புங்க. சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் சூரியன், புதன் மற்றும் ராகு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த தினம் 3, 6 கூடியவன் நீச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மேசராசி என்பவர்களுக்கு சுபமங்கல ஒரு நாள்னு சொல்லலாங்க. உங்களுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் சுபகாரியங்களுக்கான ஒரு நல்ல தேதி குறிக்கக்கூடிய வாய்ப்பில் நீங்க பெறுவீங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல இரட்டிப்பு யோகம் உங்களுக்கு வந்துள்ளதுங்க. பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய தினம் பிரகாசமான எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேருங்க. நீங்க உங்க தொழில எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிங்க, உங்க தொழில நீங்க முடிசூட மன்னனாக விளங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு பிசினஸ்ல இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் உங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. பொருளாதார உயர்வு வேற லெவல்ல இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் இன்னைக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க. எனவே குடும்ப உறுப்பினரோட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான ஆர்வம் இன்னைக்கு வேற லெவலில் பெறுவீங்க. எந்த தேர்வு எழுதினாலும் அதிக மதிப்பெண்கள் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். தொழில் வளர்ச்சி உண்டு. திருமண யோகம் கைகூடி வந்துள்ளது. எல்லா விதமான மகிழ்ச்சியான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்க உத்தியோகத்தில் திடீர்னு சில பதவிகளும் கூடுதலாக உங்களுக்கு தருவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். ஏன்னா கூடுதல் பதவி என்பது உங்களுக்கான கூடுதல் மரியாதையை ஏற்படுத்தி தரும். மேலும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பாகவும் அது அமையுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல கெத்து காட்டக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்காத கூடுதல் பொறுப்புகளை உங்களை நம்பி தராங்க அப்படின்னா உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை அது காட்டுது. அதனால கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவத்தை நீங்கள் பெற முடியும். எனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பயணங்களை தவிர்க்க வேண்டாம். உங்களுக்கு அது சிறப்பாக நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு படிப்புல கொஞ்சம் டல்லா இருப்பீங்க. ஏன்னா ஒரு விதமான ஆர்வமில்லாத சூழல் உங்களுக்கு கல்வியில இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நீங்க ஆர்வமில்லாத சூழல்ல உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டை படிச்சு நீங்க கல்வியில புதிய ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு கிரியேட் பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் நீங்க நல்ல பெனிஃபிட்டை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா கால்நடைகள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் நீங்க எதிர்பாராத வகையில புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீண்டும் மீண்டும் கிடைக்காது. அதை புரிந்து கொண்டு இப்பொழுதே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் உங்களுக்கு வீடு சார்ந்த மனை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது கொஞ்சம் அவசரப்படாம சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்க வியாபாரத்தை இடம் மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள், இடமாற்ற ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஸோ அது குறித்த விஷயங்களை அதிகமாக யோசிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிற மாதிரி சூழல் இருந்தாலும் கொஞ்சம் திடீர்னு மந்தமான சூழ்நிலை ஏற்படுங்க. எனவே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறது. நீங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை அலட்சியப்படுத்தாம உங்களது உடல் ஆரோக்கியத்தை பேணி பராமரிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினங்க. இந்த தினம் உங்களது நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட இணக்கமாக நடந்து கொள்வாங்க.
நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுக்கு பகைவர்களுமே இப்பொழுது வந்து காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க. இதுவரைக்கும் பகைமை உணர்வோடு இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தானாக உங்களை விட்டு விலகி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல ஒரு வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு இந்த தினம் நல்ல ஒரு வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த தவறும் செய்யக்கூடாதுங்க. ஏன்னா காதல் வாழ்க்கை இன்றைய தினம் கொஞ்சம் பிரச்சனைகளுடையதுங்க, சர்ச்சையாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி சர்ச்சைக்குரியதான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. உங்களுக்கான நல்ல காலம் விரைவிலேயே வருங்க. அதனால இன்னைக்கு பொறுமையாக இருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு தூண்டுகோல் போல இருக்கணுங்க. நீங்களே உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உருவாக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால், தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால், மேலும் பரந்த மனதோடு நீங்க இன்றைய தினம் எல்லாரும் கூடயும் பழகும்போது இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்களே என்கரேஜ் கொடுக்க வேண்டிய ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் நெகட்டிவான குணம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிவிடும். குறிப்பாக இந்த பயம், வெறுப்பு, பொறாமப்படுறது, பழிவாங்கிற மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு மனதில் வந்து உதயமாகிறது. நெகட்டிவான இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாகும். ஸோ தன்னம்பிக்கையோட உங்களுக்கு நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஏதாவது வியாபாரத்தின் சம்பந்தமான நிதி ரீதியான ஒப்பந்தங்களை நீங்க கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் புதிதாக நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது திருமண வாழ்க்கையை வந்து விசேஷமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து இரவு உணவை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. குறைவான வெளிச்சத்துல நீங்க இரவு உணவை அனுபவிங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு உங்க மேல கோபம் வரலாங்க, உங்க இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு. அதனால நீங்க முடிந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய நேரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் நேரத்தை வந்து அதிகப்படுத்துங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியுங்க. இதனால கண்டிப்பாக உங்க மனக்குறந்த காதலரின் அல்லது உங்க வாழ்க்கை துணையின் கோபத்தை நீங்க கண்ட்ரோலா வைத்துக் கொள்ள முடியும். இந்த தினம் நீங்க கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க. இல்லற வாழ்க்கையில பொறுமையாக நிதானத்தை தான் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் வந்து இந்த வாரம் முழுக்க வந்து உங்களுக்கு டயர்ட்னஸை வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில திருமண வாழ்க்கையில சில கசப்பான உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து என்ன ஆகும்னா நீங்க கடுமையாக நடந்துக்கிறது மூலமாக தான் இருக்குங்க, மறந்துடாதீங்க. அதனால எந்த சூழலிலும் உங்க வாழ்க்கை துணை கூட கடுமையாக நடந்து கொள்ளாதீங்க. ஏன்னா கடுமையாக நடந்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க பெரிய சோர்வை வந்து உடல் அளவில் ஏற்படுத்திவிடும், மனதளவிலும் சோர்வை உருவாக்கிவிடும். அதை நீங்க தவிர்த்து விடுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது மேசராசி என்பர்களுக்கு லைட் எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 2 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மேசராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மாணவர்களாக நீங்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மாணவர்களுக்கெல்லாம் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன்னா இன்னைக்கு படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படலாம். இப்பொழுது எந்த விதமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுபவமே மிகச்சிறந்த ஆசான்கிறதுனால அந்த அனுபவமானது உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரணி நட்சத்திர நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமான அல்லது மனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபடும் போது கொஞ்சம் யோசனை செய்து சிந்தித்து செயல்படுங்கள். ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க கால்நடைகள் மூலமாக லாபம் உண்டு. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பகைமை உணர்வு எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நட்புறவு கூடும். பகைவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி சென்று உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தருவாங்க. உங்க வியாபாரத்துல இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பராமரிச்சுக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.